ஹலோ கைஸ், இன்னைக்கு பீஸ்ட் டேமர் மான்வாவோட எபிசோட் 25 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் அந்த ஹியூவாங் சிட்டியை அப்படியே பத்திங்க நெறியுது. அங்கே திடீர்னு க்ரோ மாதிரி இருக்கிற பீஸ்ட்டுங்களும் அங்கே இருக்கிற ஆளுங்களோட கண்ணை பிச்சு மேய்து. சில பெரிய பெரிய பீஸ்ட்டுங்களும் ஹார்ன்ஸை வச்சு மொத்தமாக அங்கே இருக்கிற ஆளுங்களை கொல்ல ஆரம்பிக்குது. இதே மாதிரி எல்லா இடமும் கியாஸா இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு டைனோசர் மாதிரி ஒரு பீஸ்டும் அங்க இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு கடிக்கலான்னு வரும். ஆனா அத்த செகண்டே நம்ம யான்ரானோட பீஸ்ட் கண்ணா பின்னான்னு வெட்டி போகுது. இதனால அந்த பீஸ்டோட கதையை முடியுது. ஆமா, நீ வந்து ஓகே தானே? அந்த பொண்ணுக்கு நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா இன்னமும் பயமா இருக்கு. அம்மா கிட்ட போகணும்னு பயங்கரமா அழுவுறா. அங்க யான்ரானுக்கும் என்ன பண்ணும் தெரியல, ஏன்னா இடம் முழுக்க ஒரே பேரழிவா இருக்கு. மான்ஸ்டர்ஸ் ஆல்ரெடி சிட்டிக்குள்ளேயும் வந்துச்சு, இப்போ வெளியிலயும் இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நீ இன்னமும் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொரு சைடு நம்ம எல்ஃபயரை வச்சு அங்க தாக்குறான். இதனால அந்த மான்ஸ்டரும் அப்படியே அழிஞ்சு போகுது. அங்க ஒரு விஷயம் இதுல நம்ம யூக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு மவுண்டன் வழியா அவங்க வந்திருப்பாங்க. அந்த இடத்துல பீஸ்ட்டுங்க எதுவுமே இல்ல. அதுக்கு காரணம் இதுங்க தான். இதுங்க எல்லாமே அங்கிருந்து தான் வந்திருக்கு. பிரின்சஸும் கேக்குறாங்க, அம்மா உன்னால ஹோல்ட் அப் பண்ண முடியுமா? என்னால முடியும், நான் இந்த விஷயத்த பாத்துக்கிறேன். இன்னொரு சைடு கிளினை வச்சு ஒரே ஒரு அட்டாக் தாங்க பண்றாங்க. இதனால அப்படியே உறைஞ்சு போகுது. அடுத்த செகண்டே அதை தாக்கி ஒண்ணுமே இல்லாம நொறுக்கிது. ஹைனஸ், நான் சொல்லி ஆகணும், உங்க பீஸ்ட் உண்மையிலேயே மாசு. நான் பீஸ்ட் கிங் ஃபார்ம்ல இருக்க அந்த டோடு அதை 2 மூல மொத்தமா முச்சிச்சு. ஐயோ, அந்த கோர்லாம் எனக்கு வேணாம், நீ அதை தாராளமா வச்சுக்கலாம். அப்படியா? ரொம்ப நன்றி. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த பீஸ்ட் கிங் ஃபார்ம்ல இருக்க அந்த டோடு கூட சண்டை போடும் போது கிளியனோட பாடி இப்போ ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதால இன்னமும் நிறைய சண்டை இட முடியாது. அங்க இப்படி அவங்க கவலையா இருக்கும் போது, சில்வர் உன்னோட பவரை காட்டு. வித்தியாசமான ஒரு ஹீலிங் பவரும் பரவ ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே அந்த பீஸ்ட் பக்காவா ஹீல் ஆயிடுது. உன்கிட்ட இருக்கிற அந்த பீஸ்ட் அது வந்து சில்வர் வெயின் தானே? இந்த மாதிரி ஒரு பீஸ்ட் உன்கிட்ட இருக்கா? ஆமா, அதே தான். இதால 60% ஹெச்பியை சீக்கிரமாவே ரீஸ்டோர் பண்ண முடியும். டயாவோட லைட் ப்ரொடெக்ஷன் அதுவும் இருக்கு. அந்த பவர் மூலமா பிளாக்கியோட டிமானிக் பவர் அதுவும் அட்டாக்கிங் டிஃபென்ஸ் எல்லாமே 20% என்னமோ அதிகமாகும். அடே, உண்மையை சொன்னா இந்த இடத்துல ரியலான மாஸ்டர் நீ தான். ஆனா உன் டேலண்ட்டுக்கு நீ 2 ஸ்டார் பீஸ்ட் டேமருக்கும் மேல இருக்கலாம். அதே விஷயத்த நானும் யோசிக்கிறேன். வாரம் முடிஞ்சக்கப்புறம் சில பல லெவல்ஸை ஸ்கிப் பண்ணி நான் அப்படியே டைரக்டா 4 ஸ்டார் பீஸ்ட் டேமர் எக்ஸாமை கொடுக்கலான்னு இருக்கேன். சரி, அப்போ நான் உன்னோட மிட்டம் எக்ஸாமினேஷனோட கிரேடை நான் ட்ரிபிள்எஸ்ஸாக மாற்றிடுறேன். நம்ம ஹீரோக்கும் இதுதானே வேணும். அங்கே ட்ரிபிள்எஸ்ஸாக மாறினோடனே மிஷினும் அங்கே கம்ப்ளீட் ஆகுது. ட்ரிபிள்எஸ் கிரேடில் இருக்க அந்த எனர்ஜி ஸ்டோனு 20,000க்கான அந்த பாயிண்ட் அதுவும் நம்ம ஹீரோக்கு அங்கே கிடைக்குது. ட்ரிபிள்எஸ் கிரேடில் இருக்க ஒரு எனர்ஜி ஸ்டோனு இது ஒரு ஹெல் டைப்பில் இருக்க ஒரு ஸ்டோன் தான். இதால பிளாக்கியோட பவரை பல மடங்கு ரொம்ப அதிகமாக்க முடியும். பரவாயில்ல, இது உண்மையிலேயே ஹேண்டியா இருக்க போகுது. இப்படி இவன் யோசிக்கும் போது பக்கத்துல இருக்க அந்த கேட்டு அதை அப்படியே உடஞ்ச விழும். நம்ம கிட்ட ரிலாக்ஸ் பண்ணலாம் டைம்ல நம்ம மற்றவங்களுக்கு சீக்கிரமா உதவி பண்ணணும். சீன் அப்படியே ஜாவை நோக்கி வரும். ஜாவுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா 3க்கும் மேல நிறைய யூனிட் மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. முக்கியமா நம்ம ஜாவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஆளுங்க தான் அந்த பேட்டில் கில் செய்யப்பட்டிருக்காங்க. அதுலயும் முக்கியமா எல்லாருமே இறந்து போனதுக்கு காரணம் ஒரு பீஸ்ட் எம்பரர் ஃபார்ம்ல இருக்க ஒரு ஸ்கெலிட்டன் மேஜிக்கல் பீஸ்ட் தான். அதோட சைஸ் செம்ம பெருசா இருக்கு. இதுவும் நம்ம ஜாவு முன்னாடி வந்து நிற்கும். அங்க ஜாவுக்கு புரியுது, இதுக்கு மேலேயும் இதே மாதிரி உட்காந்து இருந்தா வேலைக்கு ஆகுது. நான் மற்றவங்களுக்காக பழி வாங்கணும். இவன் இந்த சிட்டியை எக்காரணத்தை கொண்டும் நான் அழிய விட மாட்டேன். கண்டிப்பா நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஈவன் இதுல என்னோட லைஃபே போனாலும் பரவாயில்ல. அந்த ஸ்கெலிட்டனோட கையில ஒரு வித்தியாசமான வெப்பன் இருக்கும். அதை வச்சு தாக்க வருமா? உடனே ஜாவும் தண்டர் மைட் அப்படின்னு ஒரு அட்டாக் அங்க பண்ணுவாரு. அது ரெண்டுமே கிளாஷ் ஆகும் போது அந்த வெப்பனே அப்படியே சுக்குநூறா போகுது. அங்க ஒரு பயங்கரமான அடி நெஞ்சிலேயே விழும். அதனால அந்த பீஸ்ட் அப்படியே கீழே விழும். ஆனா இப்பயும் பிரின்சஸுக்கு அங்க தெரியுது எவ்வளவு நேரத்துக்கு ஜாவால இதே மாதிரி தடுக்க முடியும் தெரியல, ஏன்னா பீஸ்ட்டுங்க என்லெஸ்ஸா வந்துங்கன்னே இருக்கு. இதை பார்க்கும் போது யூக்கு ஒரு ஐடியா வரும். மேஜிக்கல் பீஸ்டோடைய சப்ளை அதை கட் பண்ணிட்டாலே போதும், இதுங்க அங்க லைனா இப்படி வராது. பிரின்சஸ் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னன்னா, ஜஸ்ட் நான் வெறுமா கேட்குற ஹப்ஸ் மெட்டீரியல் அதை ஒண்டி கொண்டு வாங்க, அதை வச்சு மெடிசினலான ஒரு புகையை கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதனால இதுங்க பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகும். அங்க சில பல ஐட்டம் அவன் ரெடி பண்ண சொல்றான். அதுக்கு பிரின்சஸும் ஒத்துக்க அவங்களும் பின்னாடி இருக்க ஆளுங்க கிட்ட சொல்றாங்க, சீக்கிரமா போயிட்டு நம்ம சொன்ன மாதிரியே ஒரு ஐட்டத்தை கொண்டு வாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோ கேட்ட மாதிரி ஒரு ஐட்டமும் அங்கே கிடைக்கும். ஜஸ்ட் இதை வெறுமா ஹீட் பண்ண ஆரம்பிச்சாலே வேலை ஆரம்பிச்சிடும். அங்கே ஹீட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீட் பண்ணும்போது ஒரு வித்தியாசமான ஸ்மெல் அங்கே வருமா? பிரின்சஸுக்கு அது பிடிக்கல. ஆமா, என்ன அது கேவலமா ஸ்மெல் அடிக்குது, இது கண்டிப்பா ஒர்க் ஆகுமா? பிரின்சஸ், ஜஸ்ட் நீங்க பாருங்க, இது கண்டிப்பா ஒர்க் ஆகும்.
அங்க ஒரு லிக்விட் மாதிரி வித்தியாசமா ஒரு 3 போர்ஷனை ஆளு கொடுக்குறான். சீக்கிரம் நான் சொல்ற ஒரு டனல்ல இதை போடுங்க. இதனால அந்த பீஸ்ட்டுங்க எங்க போகணும்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிட்டு கண்ணா பின்னான்னு போகும். இதுக்குன்னே ஓட்டையா அங்க ஏகப்பட்ட இடமும் இருக்கும். அதுல அவங்க போட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான், இது ஒர்க்கும் ஆகுது. அடையோ, உண்மையிலே நீ ஒரு வேற லெவலான ஜீனியஸா இருக்க. ஆனா பிரின்சஸ், நீங்க ரொம்பவும் என்ன பாராட்டுற மாதிரி இருக்கு. ஏன்னா ஜஸ்ட் நான் ஒரு ஆர்டினரியான 2 ஸ்டார் பீஸ்ட் டேமர், அவ்வளவுதான். திடீர்னு ஒரு வெப்பன் பயங்கர வேகமா நம்ம யூ அங்க தாக்குது. அங்க அப்புறம் தான் தெரியுது அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு லிசார்டு மாதிரி இருக்க ஒரு மாஸ்டர் தான். அது ஒரு மியூட்டேட்டான கோகோ லிசார்டு. ஃப்ரையா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னோன்னே அந்த இடத்துல ஃப்ரையா பயங்கர வேகமா வந்து கட் பண்ணி விடுறான். இதனால நம்ம யூ தப்பிக்கிறான். ஆமா யூ, நீ ஓகே தானே? யூ, நீ என்ன பாய்சனால அஃபெக்ட் ஆயிருக்கியா என்ன? இல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரையா, சீக்கிரம் உன்னோட ஹோலி லைட்டை வச்சு பியூரிஃபை பண்ணு. அந்த பீஸ்டும் அங்கதான் இருக்கு. அதை பார்த்தோன்னே நம்ம பிளாக்கி கிட்ட சொல்றான். பிளாக்கி, சீக்கிரம் உன்னோட ஹெல்ரோரை அதை பயன்படுத்து. உடனே அங்க ஹெல்ரோரை வச்சு பயங்கரமா தாக்கும். ஆனா அந்த பீஸ்ட் கண்ணா பின்னா அங்க தப்பிக்க ஆரம்பிக்குது. தப்பிச்சுக்கினே டைரக்டா நம்ம யூவை தான் டார்கெட் பண்ணி கொள்ளலான்னு வரும். அங்க ஃப்ரையா கடைசி டைம்ல ஜஸ்ட் மிஸ் எப்படியோ வானத்துக்கு கொண்டு போறா. வானத்துக்கு போகும்போது சீலுக்குள்ள இருக்க மெடுசாவும் கேட்கறான். ஆமா என்ன மாஸ்டர், உங்களுக்கு உதவி வேணுமா? அங்க டைலும் அதே தான் சொல்லும். மாஸ்டர், உங்களோட லெவலுக்கு அந்த மாதிரி ஒரு கோகோ லிசார்டை தோக்கடிக்க முடியாது. ஏன்னா அது ஒன்றும் சாதாரணமான மியூட்டேட்டான லிசார்டு கிடையாது. அது டிரான்செண்டன்ட் ஃபார்ம்ல இருக்க ஒரு மேஜிக்கல் பீஸ்ட். அதனால நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல டைலோ, நீ வந்து என்னை பத்தி கவலைப்பட வேணாம். ஏன்னா என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. இந்த பிளாக்கி கிட்ட ட்ரிப்ளஸுக்கான அந்த கிறிஸ்டல் ஸ்டோனை தரான். இந்த ஸ்டோன் ஆக்சுவலா ஒரு எனர்ஜி ஸ்டோனு. இதை வச்சு அட்டாக் பவர், டிஃபென்ஸ் எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ண முடியும். அது வேற ஒரு ட்ரிப்ளஸ்ல இருக்க ஒரு ஸ்டோனா. யூ போட்டோனே பிளாக்கியும் முழுங்கிது. அது மேல ஒரு பயங்கரமான டிமானிக் ஆராவும் அப்பியர் ஆகுது. அந்த ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குன்னா அந்த இடமே கிராக் ஆகுது. அந்த இடத்துல நம்ம யூவும் சொல்றான், சீக்கிரம் பிளாக்கி உன்னோட ஹெல் லோட்டஸ் அது எப்படி இருக்கும்னு மற்றவங்களுக்கு காட்டு. அங்க பிளாக்கி ஹெல் லோட்டஸை வெளிப்படுத்தும் போது இந்த வாட்டி 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 5 வரும். அங்க 5 மெடுசா நம்ம டைலு 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஃப்ரையாவோட உதவியால மேல அவன் நின்னுங்கனே அட்டாக் பண்றான். அதுவும் அங்க தப்பிக்கலான்னு பார்க்கும். ஆனா அந்த அட்டாக்கோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். அது மேல பட்டோனே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனே கிரியேட் ஆகுது. அவ்வளவுதான், அந்த டிரான்செண்டன்ட் பீஸ்டா இருக்கிற அந்த லிசார்ட் அது அங்கேயே அழிஞ்சு போய் அதோட ஸ்டோனும் அங்க கிடக்கும். இதை பாக்குற பிரின்சஸ் இன்னும் தான் ஆச்சரியமா வராங்க. யாரையா இவன்? சோலோவா டிரான்செண்டண்டா இருக்கிற அந்த பீஸ்டையும் இவன் கொண்டுட்டான். இவன் ஒரு புரோட்டஜிக்கும் மேல ரொம்ப டெரிஃபையிங்கா இருக்கான். சீன் அப்படியே மலைகளை நோக்கி வருது. அங்க எல்லாருக்குமே தலைவனா இருக்கிற யூடுலஸ் சாலுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஆமா, என்னதான் ஆச்சு? நீங்க இப்போதைக்கு ஃப்ரண்ட் லைன்ல இருக்க எல்லாரையுமே மூச்சிருக்கணும். சிட்டிக்குள்ள இன்னமும் நீங்க எதுக்கு போகல? அந்த லேடி பிஸ்டும் அது என்னன்னா ஹெவன்லி ஃபாதர், இப்போ வந்து சுச்சுவேஷன் அப்படியே மாறி போயிடுச்சு. அதுக்கு காரணம் 2 ஸ்டார்ல இருக்க ஒரு பீஸ்ட் டேமர் தான். அவனோட ரேங்க் கம்மியா இருக்கலாம், ஆனா ஆளு ரொம்ப திறமசாலியா இருக்கான். இதை கேட்கிற யூடுலஸ் பயங்கரமா கடுப்பாகுறான். ஆமா என்ன சொல்ல இருக்க? ஒரு 2 ஸ்டார் பீஸ்ட் டேமரை உங்களால கொல்ல முடியலையா? அவன் உங்க எல்லாரையுமே தடுக்கிறானா? ஹெவன்லி ஃபாதர், தயவு செஞ்சு ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க. கேரண்டியா இந்த வாட்டி ஹிவாங் சிட்டியை நான் விட மாட்டேன். 10 நிமிஷத்துல அந்த சிட்டியை நான் அழிக்கிறேன். அப்படியா? ஆனா எனக்கு ஒன்றும் அதை பார்க்குற அளவுக்கு பொறுமை இல்லை. நீ சொன்ன மாதிரியே அந்த 2 ஸ்டார் பீஸ்ட் டேமர் அவன் தானே இதுக்கு தடையா இருக்கான். சரி, அப்படி அவன் என்ன ஸ்பெஷலா இருக்கான்னு நானே போய் பார்க்குறேன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த கிளின் அந்த பீஸ்ட்டை மொத்தமாக ஹீல் பண்ணி விடுறான். பிரின்சஸ், இப்போ உங்களோட பீஸ்ட்டை வந்து நல்லா குணமாயிடுச்சு. இப்போ பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி. ஆனால் நான் ஒரு விஷயத்தை கேட்கணும். உன் கழுத்தில் எப்பயுமே ஒரு ஸ்கார்ஃப் வந்திருக்கு, அது என்ன? உண்மையை சொன்னா எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க ஒரு ஃப்ரெண்டு இந்த ஸ்கார்ஃப் எனக்கு தந்தாங்க. ஓ, அப்பனா உங்க ஃப்ரெண்டு மூலமா கிடைச்ச ஸ்கார்ஃபா? சாவு வரும்போது அவரும் அவங்க தேங்க்ஸ் சொல்றாரு. பிரதர் யூ, ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த பேட்டில் ஒரு ஹியூஜான உதவியை நீங்க பண்ணீங்க. இப்படி இவங்க பேசின்னு இருக்கும் போது ஒரு சோல்ஜரும் சொல்றான், அட சிட்டில ஜாவ், பிரச்சனை. பீஸ்ட் கார்ட் ஃபார்ம்ல இருக்க ஒரு மேஜிக்கல் பீஸ்ட் அது நம்மள நோக்கி ஒரு படையோட வருது. என்னது, என்ன சொல்லிருக்க? அந்த ஜாவ் முன்னாடி பார்க்கும் போது இந்த வாட்டி அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா முன்ன இருந்ததை விட இந்த வாட்டி படம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. கொடூரமான மாஸ்டர்ஸ் எல்லாம் அங்க வந்துன்னு இருக்கு. அதுலயும் முக்கியமா எல்லா பீஸ்டுக்கும் லீடரா இருக்கிற அந்த யூட்லஸ் அந்த பீஸ்ட் இங்க வந்துச்சு. சிட்டில ஜாவ், என்ன நம்ம திரும்பவும் மீட் பண்ணுவோன்னு எதிர்பார்க்கல. ஜாவுக்கு அங்க யூட்லஸை பார்த்தோன்னே ரொம்ப பயமாயிது. ஒரு மத்தவங்கள பார்த்து சொல்றாரு, சீக்கிரமா இந்த இடத்த விட்டு தப்பிக்க பாருங்க. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. யூட்லஸ் வெறுமா ஒரே ஒரு தாக்குதலை தாங்க பண்ணோம். அந்த தாக்குதலோட இம்பாக்டே ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த தாக்குதல்னால அந்த இடமே தரமட்டமா அழியுது. நம்ம பிரின்சஸ் இவங்களாம் பறந்து போறாங்க. அந்த இடத்துல நல்ல வேலை அவங்களுக்கு எதுவுமே ஆகல.
நான் யோசிக்கல, அந்த பீஸ்டோட வெறும் ஒரே ஒரு ப்ளோ அது என்ன இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. இதால ஒரே ப்ளோல இந்த சிட்டியை மொத்தமா அழிக்க முடியும். ஆமா யூ, அதேதான். இந்த இடத்துல ஹிவாங் சிட்டியோட டிஃபென்சிவ் பேரியர் அது உண்டு இல்லைன்னா யோசிப்பாரு, இப்போதைக்கு நம்ம எல்லாருமே இறந்து போயிருப்போம். உங்க ஜாவும் சொல்றாரு, பிரின்சஸ் தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போங்க. இந்த மாதிரி நேரத்தில் என்னால் ஒரே ஒரு விஷயத்த ஒண்டி தான் இங்கே பண்ண முடியும். இன்னொரு சைடு நம்ம யூக்கும் இப்போதான் அங்கே ரிலீஸ் ஆகுது. அந்த எக்ஸ்ப்ளோஷனோட இம்பாக்ட்ல ஸ்கார்ஃப் அங்கே காணும். சைடில் அது கம்பியில் மாட்டின்னு இருக்கும். அதை எடுக்கலான்னு போகும்போது இந்த சைடு யுல்லஸ் நம்ம யூவை பார்க்குறான். யூ கிட்ட இருக்கிற அந்த ஹில் ஹவுண்டு, அதே மாதிரி அந்த ஹோலி ஏஞ்சலு, அதே மாதிரி பக்கத்துலேயே அந்த பையன். அப்போனா கண்டிப்பா அந்த 2 ஸ்டார் பீஸ்ட் டேமர் அது இவன் தானா? அந்த இடத்துல அத்த செகண்டே ஆளு டெலிபோர்ட் ஆகி நம்ம யூக்கு பக்கத்தில் வரான். என்னது டெலிபோர்டேஷனா? யூ ஏதாச்சும் பண்ணலான்னு போறதுக்குள்ளேயே யுல்லஸ் அங்க கழுத்தை நசுக்க ஆரம்பிக்கிறான். என்னப்பா ஆச்சு தம்பி? நான் உன்னை பத்தி தான் எங்க பார்த்தாலும் கேள்விப்பட்டு இருக்கேன், ஏதோ நீ ரொம்ப ஸ்பெஷல்னு. ஆக்சுவலா நான் இங்க வந்ததே உன்னோட கதையை முடிக்கணும் தான். ஆனா இந்த இடத்துல என்னோட மைண்டை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனா இப்போ நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, உன்னோட பிளட்டை நான் குடிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா உன்னோட பிளட் அது கண்டிப்பா ருசியா இருக்கும். அதே மாதிரி உன்கிட்ட இருக்கிற பீஸ்ட் எல்லாத்தையுமே நான் விட மாட்டேன். இதே மாதிரி தான் 1 by 1 கொல்லுவேன். இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், நான் இந்த இடத்துலயே கான்சியஸ்னஸை இழக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பீஸ்ட் காட் ஃபார்ம்ல இருக்க இந்த பீஸ்டோட ப்ரெஷர் அது சும்மா இல்லை, ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நான் சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணணும். அந்த இடத்துல ஸ்கார்ஃப் கையில இருக்கும்ல, அதை கண்ணிலேயே அப்படியே தூக்கி அடிக்கிறான். ஆமா தம்பி, என்ன பண்ணிருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சாகும்போது சாகுறதை விட்டு போரான்னு இருக்க, சீக்கிரமா செத்துப்போ. ஆனா இந்த டைம்ல யூக்கு பின்னாடி ஒரு ஃபீனிக்ஸ் வந்து அது அந்த பீஸ்ட் பார்க்கவே இல்லை. அங்க ஏதாச்சும் பண்ணலான்னு போகும்போது அந்த ஃபீனிக்ஸ் பயங்கர வேகமா அந்த பீஸ்ட்டை தாக்குது. ஃபீனிக்ஸோட அட்டாக்னால அது எங்கேயோ போய் விழும். இதை ஒரு வாய்ப்பா வச்சு அங்க ஒரு பர்சனும் நம்ம ஹீரோவை தாக்குறான். தம்பி நீ ஓகே தானே? நீ ஒன்றும் சாகலல? ஆனா ஜெனரல், நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு இப்படி என்ன பிடிக்காம கீழே விடுறீங்களா? பரவாயில்ல, ஜோக் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட தெம்பு இருக்கா? அப்போனா நீ கண்டிப்பா சாக மாட்ட. அந்த இடத்துல பிரின்சஸும் ஓடி வராங்க. அடே யூ, உனக்கு எதுவும் ஆகலல? என்னை அங்க ஜெனரல் லூவும், ஐனஸ் என்ன ஒன்று, நான் லேட்டாக வந்துட்டேன். ஆனால் இந்த பையனை காப்பாற்றிட்டேன், இந்த பையனுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இந்த டைமில் யுடலஸ் அங்கே பயங்கரமாக கடுப்பாகுறான். ஏய் லூ, என்ன ஆச்சு? உன் ஃபாதரை கூப்பிடுறியோ? இதனால யுட்லஸ் இன்னமும் தான் அங்கே கடுப்பாகுது. ஆமாம், எல்லாருமே என்ன பண்ணிருக்கீங்க? சீக்கிரம் தாக்குங்க. அங்கே ஏகப்பட்ட பீஸ்ட் அந்த ஃபீனிக்ஸை நோக்கி வரும். ஆனால் ஆள் அப்பயும் காமா தான் இருக்கான். ஃபீனிக்ஸ் கிட்ட வெறுமா ஒரே ஒரு அட்டாக்கை தான் அங்கே பண்ண சொல்கிறான். ரேஜிங் ஃபயர்னு வானத்துக்கு போகும்போது மேலே அப்படி நெருப்பு பற்றிக்கும். நெருப்பு பார்த்தீங்கன்னே அதே வேகத்தோட தாக்கும் போது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் இருப்பது. அந்த நெருப்பில் மாட்டிக்கிற ஒரு பீஸ்டும் அங்கேயே அழிஞ்சு போகுது. இதுக்கப்புறம் சீன் ஹாஸ்பிட்டலை நோக்கி வரும். அங்கே பிரின்சஸும் கேட்குறாங்க, ஆமாம் யூவோட நிலைமை எப்படி இருக்கு? யூக்கு பயங்கரமாக இன்ஜுரி ஆயிருக்கு. ஆனால் அவனோட வைட்டல் பாயிண்ட்ஸ் அதுக்கு எதுவும் டேமேஜ் ஆகலை. அதனால இப்போதைக்கு நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க, ஏன்னா அவனுக்கு ரெஸ்ட் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாலும் பிரின்சஸுக்கு இன்னமும் கஷ்டமா இருக்கு. யூ என்ன ஆச்சு? எப்பயுமே நீ பேசிக்கின்னு இருப்ப தோணன்னு. இப்போ நீ அமைதியா இருக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு ஏதாச்சும் பேசு. ஆனா யூ பேசாம அமைதியாவே இருக்கான். இதனால ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி அவங்க 2 பேருமே போயிடறாங்க. அப்புறம் யூவை பார்த்தா எல்லாமே ஒரு ஆக்டிங்கு, ஆளுக்கு எதுவுமே ஆகல. அங்க டைலும் கடுப்பாயினே சொல்றான். என்னால பார்க்கும் போதே சொல்ல முடியுது மாஸ்டர், உங்க மேல அந்த பொண்ணுக்கு பேடான இன்டென்ஷன் இருக்கு. ஆனா இப்பயும் ஆள் எழுந்துக்கும் போதே சொல்றான், சரி இப்போ டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், மாஸ்க்கு மேலே ஆக்ட் பண்ணுறதுக்கான டைம் இது. அட மாஸ்டர் வேணாம், நீங்கள் இன்னமும் ரெஸ்ட் எடுக்கணும். அங்கே மெடுசாவும் அதே தான் சொல்கிறான், நீ யோசிக்கிற மாதிரி யூட்லஸ் கிடையாது. ஏன்னா ஒரு டாப்பான ஜெனரல் பீஸ்ட்டு, அதனால கண்டிப்பாக உன்னால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஸ்கார்ஃபையும் அங்கேயே விட்டுட்டேன், அதுவும் எனக்கு வேணும். அது ஒண்டி தொலைஞ்சு போயிடுச்சுன்னு ஷெனுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், அவள் இன்னமும் தான் என்னை ப்ளேம் பண்ணுவா. அதே மாதிரி நம்ம போய் தான் ஆகணும். ஏன்னா அந்த இடத்துல பீஸ்ட் காட் ஃபார்ம்ல ஒரே ஒரு பீஸ்ட் இல்லை, இன்னொரு பீஸ்டோட ஆறாவும் எனக்கு இப்பதான் சென்ஸ் ஆச்சு. அங்க மெடுசா இதை கேட்டு ஷாக் ஆகுறா. இன்னொரு சைடு நம்ம லூவால அந்த ஃபீனிக்ஸை வச்சு ஒரு ஸ்வாடை கிரியேட் பண்ண முடியுது. அதே வேகத்தோட ஃபீனிக்ஸ் மேலே ஏறிட்டு யுட்லஸா ஒரு எரிக்கிறாரு. ஆனா என்னதான் இப்படி எரிச்சோம், அந்த இடத்துல அவளைக்கும் பெருசா அதுக்கு எதுவுமே ஆகல. நான் சொல்லி ஆகணும், என் ஃபைட்டுக்கு தகுதி உள்ள ஒரு பர்சனா தான் இருக்க. யங்கஸ்டாவும் இருக்க, பவர்ஃபுல்லான ஒரு 9 ஸ்டார் பீஸ்ட் டேமராகவும் இருக்க. ஆனா ரொம்ப நேரத்துக்கு உன்னால என் முன்னாடி நீடிக்க முடியாது. ஏன்னா என்னோட கரண்டான ஸ்ட்ரென்த்தை வச்சு பார்த்தா என்னால ½ அன் ஹவர்ல உன்னை மொத்தமா நொறுக்க முடியும். நீ என்ன யோசிக்கிற ஃபூலிஷான ஹியூமன்? நான் இந்த இடத்துல ஒரு முட்டாள் மாதிரி தனியா வந்திருக்கேன்னு யோசிக்கிறியா? அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. யுட்லஸ் இப்படி சொல்லும் போது வாட்டர் இந்த இடத்துக்கு ஒரு சுழல் மாதிரி வர ஆரம்பிக்குது. அங்க இதை பார்க்குற லூ மற்றவங்களாம் ஆச்சரியமா வராங்க. ஏன்னா இவங்க இருக்க இந்த ஏரியா இது ஒரு டெசர்ட் ஏரியா. இந்த இடத்துல சீயோட வாட்டர் அது எப்படி இங்க வரும்? அதுவும் ஸ்கைலேருந்து ஓஷனோட வாட்டரா? இது என்ன கதையா இருக்கு அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. ஒரு டொர்னேடோ மாதிரி அந்த வாட்டரும் அப்படியே வருது. இது உள்ளலேருந்து ஒரு ஸ்னேக் மாதிரி ஒரு பீஸ்டும் அங்கே வருது.
யூலஸ், நான் சொல்லி ஆகணும், உண்மையிலேயே நீ ஒன்றுத்துக்கும் லாய்க்கல. சாண்ட் பேக்ஸை கூட உன்னால பீட் பண்ண முடியல. நீ அந்த அளவுக்கு வேஸ்டா? நாகா, பேசாம சீக்கிரமா உன்னை கொல்றியா? இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம லார்டு வந்து நம்மள முச்சிருவாரு. ஓ, இவனை கொல்லணுமா? ஸ்கை ஐலண்ட்ல இதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் ஹேரோட இருக்கிற அந்த பொண்ணையே இவனால ப்ரொடெக்ட் பண்ண முடியல. இவனால பெருசா இந்த சிட்டியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? ஏன்னா இந்த சிட்டியை நம்ம 2 பேருமே சேர்ந்தே நொறுக்க போறோம். அந்த இடத்துல இதை கேட்டோனே அவன் அப்படியே ஓரஞ்ச போறான். ஏன்னா அந்த நாகா, அந்த பீஸ்ட் சொன்னது உண்மைதான். இதுக்கு முன்னாடி லூவால ஒரு ரெட் கலர் ஹேரோட இருக்கிற ஒரு பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ண முடியல. இதனால ஆளு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. ஆனா இந்த வாட்டி யாரையுமே நான் இழக்க விரும்பல. ஏய் நாகா, நீ நினைக்கிற மாதிரி உன்னால கண்டிப்பா இந்த சிட்டியை நான் இருக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. இப்படி இவன் ரேஜுக்கு போறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இப்போதான் பேட்டிலே ஆரம்பிக்குது. இந்த 2 பீஸ்டுங்க கூட நம்ம ஹீரோ வர சண்டை போடணும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் அப்போதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.